அப்படின்னு நிறைய நம்ம டிவிலேயே பட்டிமன்றம் பார்த்து பழகிட்டோம். டிவியில சீரியலு பட்டிமன்றமா பார்த்து பழகிட்டோம். உண்மையிலே மதுரையில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, பெரிய மகிழ்ச்சி தான். நல்ல ஆடியன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்வையாளருக்கு ஒன்று சொல்றேன். திருவாரூர்ல பிறந்தா சொர்க்கம், திருவாரூர்ல பிறந்தா சொர்க்கம், காசியில முக்தி அடைஞ்சா சொர்க்கம், மதுரை மக்கள் மதுரையில வாழ்ந்தாலே சொர்க்கம். எல்லாருமே சொர்க்கம் உறுதி. நான் சொல்ல பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு. பிளைட்னா ஃபாஸ்ட், பிளைட்னா ஃபாஸ்ட், பிரியாணினா டேஸ்ட், பிரியாணினா டேஸ்ட். உலகத்திலேயே மதுரை மக்கள் தாங்க பெஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறேன், கொஞ்சம் 4 பேராக கை தட்டுங்க பாவம். புரியலைன்னா ஏதோ அனாயப்பில் பேசுறா 4 சிரிப்பை சிரிச்சு விடுங்க, கை தட்டு அடிச்சு விடுங்க. அர்த்தமா சொல்லுது முகரைக்கெல்லாம் ஒரு கை தட்டு ஒரு சிரிப்பு அப்படின்னு. ஆனா உண்மையில இவ்வளவு பெண்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சீரியல் கிடையாது, அது எனக்கு தெரியும். அந்த சீரியல்ல பாக்குறத பாத்தீங்கன்னா நீங்க சீரியல் பார்க்கும்போது டிவியை பார்க்க கூடாது, டிவி பார்க்குற ஆளை பார்க்கணும். அதுவே பெரிய நகைச்சுவையா இருக்கும். டிவி பார்க்கும்போது பாருங்களேன், டிவியை பார்க்காம டிவியை பார்க்குறேன் இப்படி தாங்க பார்க்குறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா ஆடு பார்த்து வாய்ப்புல போய் 2 கொசு குட்டி போட்டு போதுங்க இருந்தாய்ப்பாங்க. இப்படியே தான் பார்க்குது இந்த டிவி. ஒரு அம்மா கரண்டே இல்லை, கரண்ட் டிவி இல்லை, டார்ச் லைட் அடிச்சு பார்க்குது. எங்க கரண்டே இல்லாத டிவியில் என்னங்க தெரியும்? இதெல்லாம் பரவாயில்லைங்க. டிவி பார்த்துட்டு எல்லா வேலையுமா செய்யறது? டிவி பார்த்துக்கிட்டே ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு விட்டுது, நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுன்னு. குழந்தை தவந்து போயிடுச்சு. நாய் வந்து படுத்து கிடக்குங்க, நாய்க்கு இந்த மாதிரி சோறு விட்டுது, நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுது. பையன் இப்படி ஆயிட்டேன், நாய் இப்படி ஆயிடுச்சு. அடே தயவு சிரிக்க சத்தமே நாலு கை தட்டா தட்டுங்க. தயவு செய்து ஒரு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உட்கார்றதுக்குன்னு சில இடம் இருக்கு. இந்த பட்டிமன்றம் இந்த மாதிரி நகைச்சுவை நிகழ்ச்சி பார்க்கணும்னா எல்லாம் சிரிக்கிறார் பக்கத்தில் உட்காரணும். சில பேர் வந்து நல்லா சிரிச்சீங்கன்னு வைங்க, ஜோக் சொல்லும் போது நல்லா சிரிச்சிட்டீங்கன்னா எந்த நோய் இல்லைன்னு அர்த்தம். சில பேர் சிம்பிளா சிரிப்பாங்க தான், இப்படி சிரிப்பாங்க, இப்ப நோய் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். சில பேர் கெட்ட கெட்டன்னு சிரிக்காம அவனை பார்த்து முறைப்பேன், நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம். நல்லா சிரிச்சீங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறும். நீ பேசாம நான் சொன்னேன் நாளைக்கு காலையில மொட்டை மேல உட்காந்து கெக்க கெக்கன்னு சிரிச்சாங்க, ரத்தம் ஊருமா அப்படி அப்படின்னு. ஏன்னா இப்படி சொல்லி நிறைய மாட்டிருக்கேன். ஒரு நாள் என் மொண்டாட்ட சொல்லிவிட்டேன், ஏடிஎம் போகும்போது உள்ள கேமரா வச்சிருக்காங்க, 1.5 மணி நேரம் மேக்கப் போடுறான். கேமரா இருக்கா அப்படி நல்லா மேக்கப் போட்டு போகணும், பட்டு சேலைகளெல்லாம் கட்டி தலை வச்சு 1 மணி நேரம் போட்டு போறான். என்ன பிரிட்டு போட்டா தர போறேன்? நீ யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளை பாருங்களேன், எம்புட்டு கஷ்டம். அன்னைக்கு ஒரு பையன் வந்தாங்க என்கிட்ட, ரொம்ப நீங்க பட்டிமன்றம் பேசுவீங்களாம்ல அப்படின்னா. ஆமாடா. நீங்க நிறைய பட்டிமன்றம் பேசி டிவில எல்லாம் பேசுவீங்களாம்ல. ஆமாடா. சார் நீங்க நேர்ல பேச விட டிவியில பேச சூப்பருங்க, ஏண்டானே தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம் சார். அவன் எப்படி இருக்கான் பாருங்க. அவன் ஒரு கேள்வி கேட்டான், சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். என்னடானே? தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? நான் மிரண்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன பையன் கேள்வி கேட்டா ஏதாவது விஷயம் இருக்கும்ட்டு நானும் யோசிச்சு, தோசை என்பதை கீழே நல்லா வெந்திருக்கும், திருப்பி போட்டால் தான் 2 பக்கமும் வேகும் அப்படின்னு 1/2 மணி நேரமா சொல்றேன். லூசு, ஏன்னா அதுக்கா திரும்ப தெரியாது, அதனால திருப்பி போடுறாங்க ஓடிட்டான். எப்படி பேசுறான்றீங்க பாரு. அவனை சொல்லி குத்தம் இல்ல, இவனை சொல்லி குத்தமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வளர்ப்பு அப்படி. ஊரால குடும்பமா இல்ல, நம்மளால மனுஷனா இல்ல. முன்னெல்லாம் காலையில 6 மணிக்கு கோழி எந்திரிக்கும், மனுஷன் கோழி எந்திரிச்சோம்னா எந்திரிச்சுதான். இப்ப கோழி மத்தியானம் 1:30 மணிக்கு எந்திரிச்சு கோக்குது, நம்மால் 3:30 எந்திரிச்சுதான். நல்லா பட்டிமா தயவுசு ஓரமா இருக்காதுங்க, சாப்பிடாத உட்காந்து கேளுங்க. ஒரு உத்தரவாதத்தோட பேசுறோம் நாங்க, அறிவுரை சொல்ல மாட்டோம், அறுத்து கொள்ள மாட்டோம். ஆமா, பட்டிமன்றம் பாயால் மிரளுது. கொண்டு கொலை அத்துவாயிடு. சில பேர் போன் பண்ணியே சொல்றான், மாப்பிள்ள தமக்க பக்கம் வந்துடாத, 5 பேர் உட்காந்துருக்காங்க, மைக் வேற வச்சிருக்காங்க, கொண்டுருவாங்க. கிடையவே கிடையாது. இந்த பையலாம் பாருங்களேன் பாவத்தை.